நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறையா தடவை தோணியிருக்கும், நான் இந்த வேலையில் இருந்ததுக்கு பதிலாக வேறு வேலையில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு பதிலாக வேறு ஒரு கம்பெனியில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படி நிறையா தோணியிருக்கும். இந்த என்வரன்மெண்ட்டே சரியில்லை, இந்த ஏரியாவே சரியில்லை, நம்ம வேற ஒரு ஏரியாவில் இருந்திருக்கலாம், இந்த ஆஃபீஸில் இருக்க எம்ப்ளாயிஸே சரியில்லை, நம்ம வேறு ஒரு ஆஃபீஸில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி நமக்கு நிறையா நேரத்தில் தோணியிருக்கும். அதை பற்றியான கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு நிறைய நேரத்தில் தோணியிருக்கு, கரெக்டாக இந்த ஆஃபீஸுக்கு பதிலாக வேறு ஆஃபீஸ் போயிருந்தேன்னா நான் இன்னும் வேறு லெவலில் இருந்திருப்பேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு ருஷிகள் வர்ற மடம் இருந்துச்சு. அந்த மடத்தில் அங்கே இருந்த ஒரு சிஷ்யனுக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. அவன் உடனே அவனோட குருவை போயிட்டு பார்க்க போகிறான். அப்போது அவன் அந்த புத்து பிச்சுட்ட கேட்குறான், உங்கள்கிட்ட தான் நிறையா மடம் ஊரில் நிறையா இருக்குல்ல, அதில் எல்லையாச்சும் ஒரு நல்ல மடத்துக்கு என்ன அனுப்பிச்சிருங்க, எனக்கு இந்த மடம் வேண்டாம் அப்படின்னு சிஷ்ய சொல்கிறான். அதுக்கு அந்த குருவும் சிரிச்சுட்டு, ஏன் உனக்கு இந்த மடம் பிடிக்கல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சிஷ்ய சொல்கிறான், இல்லை இந்த மடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்னை கேலி பண்ணுறாங்க, எல்லாருமே புறம் பேசிக்கிறாங்க, அவ்வளோ ஏன் உங்களை பற்றியே புறம் பேசுகிறாங்க, இது ஒரு மடம் மாதிரியே எனக்கு தோணலை, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்ட்டு அவன் குருட்ட சொல்கிறான். அதுக்கு அவர் சிரிச்சுட்டு, சரி உனக்கு அப்படி வேறு மடத்துக்கு தான் போகணுன்னா என்னோடய சிஷ்யங்கள் நிறையா பேர் நிறையா மடம் வச்சுருக்காங்க, நான் அங்கே உன்னை அனுப்புகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுவியா அப்படின்னு அவர் கேட்பார். அதுக்கு சிஷ்யனும் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படிம்பார். நீ இந்த உதவி மட்டும் கரெக்டாக செஞ்சிட்டின்னா உன்னை நீ கேட்ட மாதிரியே நீ எந்த மடத்தை சொல்கிறியோ அந்த மடத்துக்கு நான் உன்னை மாற்றி விடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவனும் சிரிச்சுட்டு, ஓகே நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் அவனுக்கு ஒரு பரிச்சை வைக்கிறார். அது என்னென்னா, நம்ம மடத்துக்கு முன்னாடி இருக்க குளத்தில் போயிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துட்டு அதை ஒரு சொட்டு கீழே விழாமல் நம்ம மடத்தை சுற்றி நீ வந்துட்டினா நீ சொல்கிற மடத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன்னு அவர் சொல்கிறார். அதுக்கு அவனும் சிரிச்சுட்டு, அவ்வளோதானே இப்பயே பண்ணுறேன்ட்டு ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அதை நம்ம தண்ணி எடுத்துகிட்டு அந்த மடத்தை சுற்றி வர ஆரம்பிக்கிறான். மடத்தை சுற்றி வர ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் அவன் அந்த தண்ணி சிந்தக்கூடாதுன்ற நோக்கத்தோடையே போயிட்டே இருக்கான். போயிட்டு அவன் ஒரு வழியாக ஒரு சொட்டு கூட சிந்தாமல் அந்த மடத்தை சுற்றி வந்துடுறான். அப்போ குருட்ட போயிட்டு மகிழ்ச்சியோடு அவன் சொல்கிறான், குருவே நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு சொட்டு கூட சிந்தாமல் நான் இந்த மடத்தை சுற்றி வந்துட்டேன், நான் சொல்கிற மடத்துக்கு என்னை அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் அவனை அனுப்புகிறேன், ஆனால் ஒரே ஒரு விஷயம் கவனிச்சியா அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவன் என்ன கவனிச்சான்னு கேட்குறேன், எனக்கு புரியல அப்படின்றான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ இந்த கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வரும்போது உனக்கு யாராச்சும் பேசுறது உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன், இல்லை எனக்கு அதுலலாம் நான் யோசனையை செலுத்தலை, நான் இந்த தண்ணி சிந்தக்கூடாதுன்ற யோசனையில் தான் இருந்தேன் அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு அந்த குரு சொன்னார், உங்கள்கிட்டயே பதில் இருக்குது, அதாவது நீ அந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு தண்ணி சிந்தக்கூடாதுன்னு வரும்போது உன் எண்ணம் பூரா அந்த தண்ணியில் தான் இருந்துச்சு, அது சிந்தக்கூடாதுன்ட்டு. உன்னை சுற்றி யார் என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், உன்னை பற்றி பேசியிருக்கலாம், என்னை பற்றி பேசியிருக்கலாம், இந்த மடத்தை பற்றி பேசியிருக்கலாம், எவ்வளவோ பேசியிருக்கலாம், ஆனால் உன்னோட காது அதுக்கு இடம் கொடுக்கல, உன்னோட செவி அதுக்கு இடம் கொடுக்கல. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு ஒரு சவாலான இருந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு எந்த இடமே நிரந்தரமான இடம் கிடையாது. நீ எங்கே இருந்தாலும் உன்னோட கவனம் உன்னோட எண்ணத்தில் இருந்தால் நீ எந்த இடத்துல வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு அந்த குரு சொன்னார். அதை புரிஞ்சுக்கிட்ட சிஷ்ய, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது குருவே, நான் இந்த மடத்துல இருக்கிறேன், நான் இதுலேயே இருந்து சாதிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு சிரிச்சுட்டு மகிழ்ச்சியோட போகிறான். இந்த மாதிரி தான் நாம் செய்கிற வேலையில் நம்மளோடக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கணும்.
நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். நம்மளோட கவனம் பூரா நம்ம எண்ணத்தில் தான் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு மோட்டிவ் எடுத்துங்க. எதில் போனாலும் சரி, எந்த வேலையில் போனாலும் சரி, எந்த படிப்பில் போனாலும் சரி, எதில் போனாலும் உங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கணும். அதில் நம்மளோட எண்ணம் இருந்துச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் நம்ம கவனம் சிதறாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் சாதிக்கலாம். நிறையா தோணும். ஏன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு ஃபாரின் போயிருக்கலாம், அவன் கார் வாங்கியிருக்கலாம், அவனுக்கு ப்ரமோஷன் கிடச்சல, என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் யோசிக்கலாம், நான் இவ்வளோ பண்ணுறேன், என்னால் முடியலன்னுலாம் வரலாம். ஆனால் ஒன்றே ஒன்று யோசிச்சுங்க, உங்களோட வேலை கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான பலன் வரும். ஏன்னா ஒரு கூரை கட்டுறதுக்கு நேரம் கம்மி தான், அதுவே ஒரு மாளிகை கட்ட நேரம் ஆகும். நீங்கள் மாளிகை கட்டிகிட்ருக்கீங்க, அதுக்கான நேரம் ஆகும். அது முடியும் போது உங்களோட எண்ணம் நிறைவேறும். இதே பாசிட்டிவிட்டியோட நீங்கள் தொடருங்க. வாழ்க்கையில் ஒரு எண்ணத்தோடயே இருங்க. அதை நோக்கியே உங்களோட செயலை நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. மற்றும் வேறொரு கதையோட வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.